பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம தியானிக்கிற வேதவசனம் சங்கீதம் 84வது அதிகாரம் 7வது வசனம். பெலத்தின் மேல் பெலன் அடைந்து. இந்த வசனம் நம்மளுக்கு என்ன சொல்லுதுன்னா, நம்ம என்ன கடினமான சூழ்நிலை நடந்துட்டு இருந்தாலோ, ஜெபிக்கம் இல்லையா, பைபிள் வாசிக்கம் இல்லையா, நம்ம ஜெபத்துல சோர்ந்து போயிடணுமா, ஏசப்பா அவங்களோட அளவற்ற பலத்தினாலே நம்மள பலப்படுத்துவாங்க. நம்ம தாவீது ராஜா பாக்குறோம். தாவீது ராஜா அவங்க வாழ்க்கையில ரொம்ப பிரச்சனைகள், போராட்டங்கள், பலவீனங்கள், சோர்வுகள் வந்துச்சு. ஆனாலும் அவங்க ஏசப்பா சமூகத்துல காத்திருந்து ஜெபிச்சாங்க. அப்போ ஏசப்பா அவங்களோட ஏசப்பாவோட அளவற்ற பலத்தினாலே ஏசப்பா அவங்க தாவீது ராஜாவை பலப்படுத்தினாங்க. அதே போல நம்மளும் எதை சோர்ந்து போயணுமா, பலவீனம் இருக்கலாம், அன்னைக்கு பல ரொம்ப ரொம்ப பிரச்சனைகள் இருக்கலாம். நம்ம ஏசப்பா சமூகத்துல காத்து ஜெபிச்சா ஏசப்பா அவங்களோட அளவற்ற பலத்தினாலே நம்மள பலப்படுத்துவாங்க. ஜெபிக்கலாமா? எங்க அன்புள்ள ஏசப்பா, நாங்க இன்னைக்கு படிச்சபடி ஏசப்பா, நீங்க தாவீது ராஜா கூட இருந்தபடி ஏசப்பா, அவங்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் ஏசப்பா, எவ்வளவு போராட்டங்கள் வந்துச்சு ஏசப்பா. ஆனாலும் அல்ல ஏசப்பா உங்க சமத்துல காத்திருந்து ஏசப்பா எப்படி நீங்க ஏசப்பா அவங்க அளவற்ற பலத்தினாலே அவங்களை பலப்படுத்தினீங்களே ஏசப்பா. அதே போல ஏசப்பா எல்லாருக்கும் ஏசப்பா அவங்க என்ன பிரச்சனைகளோ, என்ன சோர்வுகள் வந்தாலும் ஏசப்பா அவங்க சமூகத்துல காத்திருந்து ஜெபிச்சு ஏசப்பா உங்க அளவற்ற பலத்தினால நீங்க நிரப்புவீங்கன்னு நாங்க விசுவாசிக்கிறோம். ஏசுமா ஜெயசேடோ ஜீல நலப்தாவே. ஆமென்.